Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், கடந்த 2 வாரங்களாக கூட நாம் இன்னும் தியானித்திருந்தோம் என்று பார்த்தோம். பேதுரு அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுதலித்திருந்தாலும் கூட அவர் வாழ்க்கையில் எப்படி ஒரு மாற்றம் வந்தது என்பதை குறித்து நாம் தியானித்திருந்தோம் அன்பானவர்களே. அதே போல் இன்றைக்கு கூட நாம் என்ன தியானிக்க இருக்கிறோம் என்று பார்த்தோன்னா பேதுரு அவர்கள் அந்த மறுதளித்ததுக்கான காரணம் என்னவென்று ஏன் அவர் மறுதளித்தார் என்பதை கூட நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே. ஏன் அவர் மறுதளித்தார் என்று பார்த்தோன்னா ஏன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கப்படலை அன்பானவர்களே. அதனால தான் அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார் பார்த்தோன்னா அவர் உயிருக்கு பயந்து அவர் மறுதளிக்கப்பட்டார் அன்பானவர். அவர் மாத்திரம் மறுதளிக்கப்பட்டார், அவர் மாத்திரம் மறுதளித்தார் என்று பார்த்தோன்னா அவர்கள் சீஷர்கள் அனைவரும் அந்த இடத்துல சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்க முடியும் அன்பானவர்களே. ஆனாலும் அவர் மறுதளித்திருந்தாலும் கூட அவரோட வாழ்க்கை நம்ம இந்த 2 வாரத்தில் நம்ம தியானித்திருந்தோம். ஃபஸ்ட்டு அவருக்குள்ள ஒரு உணர்தல் வருது. மனக்கசந்து அவர் அழுகுறாரு. மனக்கசந்து அழுதுட்டு அவர் சைலண்டாக விட்டுடல. ஆனால் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அவருக்குள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் வருகிறது அன்பானவர்கள். மனம் திரும்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட மீட் பண்ணும் பொழுது அவர் மனம் திரும்புகிறார் அன்பானவர்களே. ஸோ மனம் திரும்பின உடனே அவரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துவிட்டதா என்று நம்ம பார்த்தோன்னா இல்லை அன்பானவர்கள். இப்போ தான் ஒரு பெரிய விஷயமே அவரோட வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. என்னவென்று பார்த்தோன்னா தேவன் வாக்கு பண்ணதின்படி அவங்களோட சீஷர்களோடு கூட கொஞ்ச நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தவர் பரமேறி சென்ற பிறகு அந்த பெந்தெக்கோஸ்து நாளில் இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது அன்பானவர்கள். அதாவது அப்போஸ்தலர் எழுதின அந்த நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது எல்லா சீஷர்கள் எல்லாருக்குமே அந்த மேல் வீட்டறையில் அந்த பெந்தெக்கோஸ்து நாளில் இவர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் அந்த வேலையில் தான் கொடுக்கப்படுகிறது. அது கொடுத்த பிறகு தான் இவர்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே வருகிறது நம்மளால் பார்க்க முடியும் அன்பானவர்களே. அதாவது முதலாவது பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரோட நிழலில் தொட்டு அநேகமான பேருக்கு சொஸ்தம் அடைகிறாங்க. அது மாதிரி இன்னொரு பிரசங்கத்தில் பார்த்தோன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஸோ இவ்வளோ இன்னும் நிறைய அற்புதம். இன்னும் அவரோட மரித்தது கூட பார்த்தோன்னா தேவனுக்காக அவ்வளோ தைரியமாக நின்று ரத்த சாட்சியாக மரித்தார். அவரு முதல்ல ஒரு சீஷர்கள் எல்லாமே கூட அப்படியாக தான் இருந்தாங்க அன்பானவர்களே. முக்கியமாக இதில் பேதுரோட வாழ்க்கையில் அந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் என்னவென்று பார்த்தோன்னா அவரோட முதலாவது செய்த அந்த தவறை உணர்ந்தார். அதுக்கடுத்து மனம் திரும்பினார். பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு அவர் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் கீழ்ப்படிந்ததுனால தான் அவரோட வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் வந்தது அன்பானவர்களே. ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்று பார்த்தோன்னா நாம் கூட இன்றைக்கு தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத செயல்கள், இல்லைனா தேவனை இது போல் மறுதளிக்கிற காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக நம்ம உணர்த்தப்படுகிறோம். ஆனால் நம்ம அதோடவே நம்ம அப்படியே விட்டுறோம் அன்பானவர்களே. நம்ம மனம் திரும்புதல் நம்மளுக்குள்ளே வருகிறது இல்லை அன்பானவர்கள். அதனால தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அன்பானவர்களே. பேதுரோட வாழ்க்கையில் அவர் மனம் திரும்பி அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது அன்பானவர். உணர்ந்தது மாத்திரம் இல்லை, அவர் மனம் திரும்பினார் அன்பானவர். அதே போல் நாம் கூட உணர்ந்து அதே போல் நாம் கூட மனம் திரும்பும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வருகும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர்னால அவர் வழிநடத்தப்பட்டார் அன்பான. அதுக்கு காரணம் என்ன, பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகள் கீழ்ப்பட்டதுனால தான் அவரால் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அவரால் வழிநடத்தப்பட்டது முடிந்தது அன்பான. அதே போல் இன்றைக்கு கூட நம்ம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி நம்மளை வழிநடத்த அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நாம் அவரோட வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்க நாம் ரெடியாகவே இல்லை அன்பானவர்களே. ஸோ நாம் முதலாவது உணர்ந்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தைக்கு, தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக காத்து கொண்டு இருக்கிறது அன்பானவர். கண்டிப்பாக தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அதே போல் பேதுரு அவர்கள் எப்படியாக இருந்தாங்களோ அதோட பெரிய காரியங்களை நாம் செய்ய தேவன் நம்மளுக்கு பலன் கொடுப்பார் அன்பானவர்களே. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.